எனது அருமை பிள்ளையே, கடந்த கால கெட்ட நிகழ்வுகளை என்னதான் நீ மறந்தே போனாலும், உன்னை சுற்றி இருப்பவரிடம் நீ சிரித்து பேசி மகிழ்ந்தாலும், யாரும் அறியாமல் தனிமையில் நீ ஒரு கோழியைப் போல் உன் கண்கள் கலங்கி போவதை நான் அறியாமல் எப்படி இருப்பேன்? அதை கெட்ட கனவாக நினைத்து நீதான் மறுக்க முயற்சி செய்ய வேண்டும். தேவையில்லாமல் யாரும் இல்லை உன்னோடு என்று நீ சொல்வதால் ஆபத்தையே அது உனக்கு பிரதிபலிக்கும். மன சஞ்சலத்தோடு இருக்கும் இக்காலகட்டத்தில் உன் கண்களை ஆத்மார்த்தமாக மெல்ல மெல்ல நீ மூடியவுடன் உன் கண் முன்னால் தோன்றுவது நானாக இருந்தால் நிச்சயம் நீ உணர்ந்து கொள். உன் மனம் நேர்மறையோடு இருப்பதையும் நானும் உன் அருகினில் இருப்பதையும். அப்படி இல்லாத அந்த மோசமான சூழ்நிலையில் மனதில் பல கெட்ட நிகழ்வுகள் தோன்றுகையில் என் முன் இன்னும் கொஞ்சம் நேரம் என்னை நினைத்து தியானித்துக்கொள். பிறகு நீ செய்ய நினைக்கும் காரியத்தை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு அதனை தொடங்கு. நானே அதனை வெற்றிகரமாக முடித்து தருகிறேன். மனதினில் குழப்பங்களை அனுமதிக்காதே. உன் உடல் சோர்வு ஏற்பட்டால் உன்னால் உனது காரியங்களை சரிவர செய்ய இயலாது. தேவையில்லாமல் எதிர்மறை ஆற்றலை ஒருவர் உனக்கு கொடுக்கிறார் தொடர்ந்து என்றால் அவரிடம் இருந்து மீண்டும் மீண்டும் நான் உனக்கு எச்சரிக்கை விடுப்பது, தள்ளியே இரு. நீ உன் செயலில் வெற்றி பெறும் வரை நீ செய்யும் செயலில் யாரிடமும் பகிர வேண்டாம். அவர்களின் தீய எண்ணங்கள் உன் செயலை முடிக்க தடைகளை ஏற்படுத்தும். கந்தன் அருளால் இன்னும் 1 மணி நேரத்தில் உனக்கு தற்போது தேவைப்படும் மாபெரும் உதவி கிடைக்கும். 6 முகம் அருளிடும் அனுதினமும் 7 முகம் என்று சொல்லிக்கொண்டே இரு. உனக்கான உதவி நிச்சயம் நான் கிடைக்கச் செய்வேன்.